ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நமது கவனத்தை ஒருநிலைப்படுத்தி அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனம் நமது இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளது. தாயே, தங்களின் பொற்கமல திரு பாதங்களை எங்களின் இதயத்தினுள் வைத்து அனுதினமும் பூஜிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுத்த ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை. தாயே, நாங்கள் அனைவரும் இன்று காலை தியானம் செய்வதற்காக தங்கள் முன் அமர்ந்துள்ளோம். எங்களின் இந்த கூட்டு தியானத்தை தொடங்குவதற்குரிய அனுமதியை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, ஆதி அன்னையே, எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, தாங்கள் எங்களுக்கு உணவு, நீர், உடை மற்றும் தங்குமிடம் கொடுக்கிறீர்கள். தங்களுக்கு எங்களின் நன்றிகளை கூறுகிறோம். தாயே, நாங்கள் எங்களின் ஆன்மீகத்தில் உறுதியாகவும் மேன்மேலும் வளர்வதற்கு தயவு செய்து தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, அதற்கான தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தயவு செய்து சுத்திகரித்து விடுங்கள். தாயே, தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல எங்கள் இதயங்களை சுத்தப்படுத்தி நாங்கள் முழுமையான சகஜ யோகிகளாக மாறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் அப்படியே நமது மூலாதார சக்கரம். தாயே,
தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபம். ஸ்ரீ கணேஷா, நாங்கள் தங்களின் கவனத்திற்கு தகுதியுடையவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்றவர்களாக மாற்றிவிடுங்கள். அதன் மூலம் நாங்கள் தங்களின் கவனத்தில் எப்பொழுதும் இருப்போம். எங்களுக்கு ஞானத்தையும் பாகுபாடு அறியும் குணத்தையும் தயவு செய்து தந்தருளுங்கள். ஸ்ரீ கணேஷா, தயவு செய்து எங்கள் மீது அன்பு, கருணை மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றை காட்டுங்கள். அதன் மூலம் எங்களுள் உங்களை வெளிப்படுத்துங்கள். ஸ்ரீ கணேஷா, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளையும் அகற்றி நாங்கள் தங்களின் அன்பையும் மன்னித்தல் குணத்தையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துபவர்களாக திகழ்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவே நமோ நமக. கவனம் மெதுவாக நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் இடாநாடி சுவாமினியாக இருக்கும் தாங்கள் ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் இருக்கிறீர்கள். தங்களிடத்தில் எங்களின் இடாநாடி சரணடையட்டும். தங்களின் தத்துவமானது எங்களுக்குள் விழிப்புணர்வு அடையும் பொழுது எங்களின் இடாப்பக்க நாடியில் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகள், தூய்மையற்ற கவனங்கள், பயம், குற்ற உணர்வு, மமகாரம் என்ற அனைத்தும் எங்களிடமிருந்து பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள். தாய், நாங்கள் எங்களின் விருப்பங்கள் தங்களால் தூய்மைப்படுத்தப்படும் பொழுது தூய ஆத்மாவாக இருப்போம். தாய், தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலைகள் நிலை பெற்றிருப்போம் அம்மா. கவனம் அப்படியே நமது இடது மூலாதார சக்கரத்தில் செலுத்துவோம். ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவே நமோ நமக.
ஸ்ரீ கணேசா. தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற தங்களின் தெய்வீக குணத்தை கொண்டிருக்கிறோம். எங்களுள் தாங்களே அத்தகைய குணங்களை நிறுவியிருக்கிறீர்கள். நாங்கள் அதை உணர்ந்து கொள்வதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து விதமான மாயைகளையும் கவலைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தங்களின் அன்பை நாங்கள் பரிபூர்ணமாக உணர்வதற்கும் எப்பொழுதும் எங்களின் கவனம் தங்களிடத்திலேயே நிலை நின்று இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் நமது இடது மூலாதாரம் இடது பக்கத்தில் வைத்திருப்போம். संकटनाशनम श्री गणपति स्तोत्रम। प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरेन् नित्यम् आयुष्कामार्थसिद्धये। प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजेन्द्रं धूम्रवर्णं तथाष्टमं नवमं भालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरप्रभो। विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनं पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिम्। जपेद् गणपतिस्तोत्रं षड्भिर्मासैः फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः। अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः। इति श्री नारद पुराणे संकटनाशनम श्री गणपति स्तोत्रम संपूर्णम। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் பிங்களா நாடி சுவாமினியான தாங்கள் ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் எங்களின் பிங்களா நாடியில் வீற்றிருக்கிறீர்கள். தாயே, தங்களிடத்தில் எங்களின் பிங்களா நாடி சரணடையட்டும். தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களே ஆவீர். தாயே, தங்களின் தத்துவமானது எங்களுக்குள் விழிப்புணர்வு அடையும் பொழுது எங்களுக்குள் ஞானம், விவேகம், பகுத்தறியும் திறன் போன்ற அனைத்து தெய்வீக குணங்களும் விழிப்புணர்வு அடைகிறது. தங்கள் அருளால் எங்களின் அறியாமைகள், பயம் அனைத்தும் அகற்றப்படுகிறது. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் இனிமையற்ற சொற்களை பேசும் வார்த்தைகளும் நான் என்ற அகங்காரமும் தயவு செய்து ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. கவனம் அப்படியே நமது வலது மூலாதார சக்கரம் ஸ்ரீ நிர்மல் கார்த்திகேயா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मल कार्तिकेया साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. श्री कार्तिकेया, தாங்களே ஞானத்தின் அதிபதி. எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அசுர குணங்களை அழித்து தங்களின் ஞானத்தை எங்களுக்குள் நிலைநிறுத்துபவர் தாங்களே ஆவீர். நாங்கள் அதை உணர்ந்து கொள்வதற்குரிய நிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். கவனம் நமது வலது மூலாதார சக்கரம் பிங்களா நாடியில் வைத்து ஸ்ரீ கார்த்திகேய அஷ்டகத்தை நாம் கேட்போம். स्वामीनाथ करुणाकर दीनबन्धो श्री पार्वतीश मुख पंकज पद्मबन्धो श्रीशादिदेव गणपूजित पादपद्म वल्लीशनाथ मम देहि करावलम्बम् देवादिदेवनुत देवगणाधिनाथ देवेन्द्रवन्द्य मृदुपङ्कज मञ्जुपाद देवर्षि नारद मुनीन्द्र सुगीतकीर्ते वल्लीशनाथ मम देहि करावलम्बम् नित्यान्नदान निरताखिल रोगहारिन् तस्मात् प्रदान परिपूरित भक्तकाम श्रुत्यागम प्रणव वाच्य निज स्वरूप वल्लीशनाथ मम देहि करावलम्बम् क्रौञ्चासुरेन्द्र परि
पाशादिशस्त्रपरिमण्डितदिव्यपाणे श्रीकुण्डलीशधृततुण्डशिखीन्द्रवाह वल्लीशनाथ मम देहि करावलम्बम् देवादिदेवरथमण्डलमध्यवेद्य देवेन्द्रपीठनगरं दृढचापहस्तम् शूरं निहत्य सुरकोटिभिरीड्यमान वल्लीशनाथ मम देहि करावलम्बम् हारादिरत्नमणियुक्तकिरीटहार केयूरकुण्डललसत्कवचाभिराम हे वीरतारकजयामरवृन्दवन्द्य वल्लीशनाथ मम देहि करावलम्बम् पञ्चाक्षरादिमनुमन्त्रितगाङ्गतोयैः पञ्चामृतैः प्रमुदितेन्द्रमुखैर्मुनीन्द्रैः पट्टाभिषिक्तहरियुक्तपरासनाथ वल्लीशनाथ मम देहि करावलम्बम् श्रीकार्तिकेयकरुणामृतपूर्णदृष्ट्या कामादिरोगकलुषीकृतदुष्टचित्तं भक्त्वा तु मामवकलाधरकान्तिकान्त्या वल्लीशनाथ मम देहि करावलम्बम् फलश्रुतिः सुब्रह्मण्याष्टकं पुण्यं ये पठन्ति द्विजोत्तमाः ते सर्वे मुक्तिमायान्ति सुब्रह्मण्यप्रसादतः सुब्रह्मण्याष्टकमिदं प्रातरुत्थाय यः पठेत् कोटिजन्मकृतं पापं तत्क्षणादेव नश्यति साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் சுழுமுனை நாடியின் சுவாமினியான தாங்கள் ஸ்ரீ மகாலட்சுமியாக இருக்கிறீர்கள். தங்களிடத்தில் எங்களின் சுழுமுனை நாடி சரணடையட்டும் அம்மா. தாயே, தங்களிடத்தில் எங்களின் இறந்த காலத்தின் நினைவுகளும் எதிர்காலத்தின் சிந்தனைகளும் சரணடையட்டும். தங்களிடத்தில் எங்களின் அறியாமைகளும் மாயைகளும் சரணடையட்டும். தாயே, நித்தமும் தங்களை வணங்கும் நாங்கள் தங்களின் அருளால் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று சஹஜ யோகிகளாக நாங்கள் இன்று தங்கள் முன் இருக்கிறோம். தாயே, எங்களுக்கு உண்மையை உணர்த்தி நாங்கள் யார் என்ற நிலையை
தந்திருக்கின்ற தங்களுக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். தாயே, நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் ஆழ்நிலை தியான நிலைக்கு செல்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நமது நடு நாடியில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசீஷம் கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं भज्मि सत्यं भज्मि அவத்வமாம் அவபக்தாரம் அவஸ்ரோதாரம் அவதாதாரம் அவதாதாரம் அவானுஜானும் அவசிஷம் அவபஷாதாத் அவபுரஸ்தாத் அவோதராதாத் அவதக்ஷிணாதாத் அவஷோர்வாதாத் அவாதராதாத் सर्वदो मां बाहि बाहि समं दात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दात् विधियोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं ततो जायते सर्वं जगदिदं त्वष्टिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रतीति त्वं भूमिरावो नलो निलो नभः त्वं चत्वारि वाग्भदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियो असि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं इन्द्रस्त्वं अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मपूर्भुवस्वरो अनादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारक परधरः अर्थेन्दुलसितं तारेण रुद्धं एतत्त्वमनुस्वरूपं कहारक पूर्वरूपम् आहारो मध्यमरूपम् अनुस्वारक शान्तिरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषां गणेशविद्या गणहर्षिः निश्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं सवरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुभूषितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं स सृष्ट्यादौ प्रकृते पुरुषाद्परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो वराधपतये नमो गणपतये नमः ब्रह्मदपतये नमस्ते अस्तु लम्बोदराय ஈகதந்தாய விக்னநாசினே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தியே நமோ நமः சாக்ஷாத் ஸ்ரீ
ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தங்களின் அன்பானது எங்களுக்குள் பாதுகாப்பு உணர்வை தருகிறது. எங்களுக்கு பயமற்ற நிலையை தருகிறது. தாயே, எங்களுக்கு அன்பை தந்தருளுங்கள். தாயே, தங்களின் அன்பால் இந்த முழு உலகமும் ஒன்றிணையட்டும். எங்களின் இதயமானது முழு திருப்தியோடும் மகிழ்ச்சியோடும் பேரானந்த நிலையும் நிலைத்திருக்கட்டும் அம்மா. தாயே, எங்களின் அனைத்து விதமான மாயைகளையும் கவலைகளையும் தங்களிடத்தில் முழு மனதோடு சமர்ப்பிக்கப்படும் பொழுது நாங்கள் தங்களின் அன்பை பரிபூரணமாக உணர இயலும். தாயே, தயவு செய்து எங்களுக்கு அந்த சரணாகதி அடையும் நிலையை தந்தருளுங்கள். இவை வெறும் வாய் உதட்டளவில் இல்லாமல் எங்களின் இதயபூர்வமான வேண்டுதல் ஆகும் அம்மா. நாங்கள் இதை கூறும் பொழுது எவ்வித எண்ணங்களும் இல்லாமல் ஆழமான இதயபூர்வமாக கூறுவதற்கும் வலிமையை தயவு செய்து தாங்களே தர வேண்டும் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே ஆவீர். தங்களால் மட்டுமே எங்களை பரிபூரண சுத்த ஆத்மாவாக மாற்றியலும். தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். கவனம் நமது சகஸ்ராராவில் வைத்து மகா மந்திரத்தின் 3 மந்திரங்களையும் கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्री सहस्रारस्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः. தாய், தயவு செய்து எங்களுக்கு முழுமையான அமைதியையும் திருப்தியையும் தாருங்கள். தாயே, எங்களுக்கு முழுமையான அறிவையும் தர்ம செயல்களையும் அனன்ய பக்தியையும் தந்தருளுங்கள். தாயே, எங்களை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் துக்கங்களையும் நீக்கி இந்த மாயைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். தேடுபவர்கள் அனைவருக்கும் அடைக்கலம் தருபவர் தாங்களே ஆவீரம்மா. நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாக சரணடைகிறோம். எங்களின் கவனமானது எண்ணங்களற்ற நிலையில் ஆழ்நிலை தியான நிலைக்கு நிலை நின்று தியானத்தில் இருப்பதற்கும் தங்களின் தரிசனத்தை உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எண்ணங்களற்ற நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Now the thing is, our work is spreading very fast, and people are taking to eat. In Europe, I find the land is much more fertile, surprisingly. And once people get realization, they become fantastic. I mean, they think it's something that they have been expecting, and they understand Sahaj Yoga much better than we understand here. Though your Kundalinis rise very high, I have seen that. But the progress is not that all right. Now Ray has been to India. He'll tell you what sort of people we have in India and how they have progressed themselves. Now, as I said, the main problem of our country is lethargy. And lethargy is something we have to overcome somehow. And this lethargy is actually a satanic force. It's not lethargy only of the matter that comes from material domination on the spirit, but it is really satanic because it stops your progress and is to be avoided. And to get out of it, one has to be really alert about it, how it crawls onto you. Krishna has put the worst vice in the whole world is alasya, means lethargy. Alasyopi jayate. Everything comes out of alasya. According to him, first the lethargy comes in, and because of lethargy we get into vices, and then we go to the right side also because of lethargy. Because just to avoid the lethargy, we go to the right side too much. So, according to him, everything starts with lethargy, and then the person loses the essence of life through lethargy. And this is our special quality, and that is our real problem.
is the lethargy. Because Sahaj Yoga is the thing where we say there is a kriya. You don't have to do anything. It is effortless. Everything works out effortless, spontaneously. So we think that everything is going to work out for us spontaneously. Only the Kundalini Jagruti is spontaneous for the first time, not for the second time. Only for the first time. That is, I have to do it, or my photograph has to do it. But afterwards, you have to work. You have to keep your Kundalini afloat. You have to understand what are your problems. What are you getting into? I mean, individually, every one of you is a masterpiece. Individually. Because of lethargy, you are clouded. Secondly, because of lethargy, you are secluded. Lethargy gives you also ego. Because anything that challenges lethargy, you get on top of that person. You don't like such a person. But the lethargy also those do not have are the people their attention is not on spiritual development. Theirs is, as I told you yesterday, on other things which are not important to spiritual life. We pay so much attention to other things than to our spiritual life. Why is it? Why is it we pay more attention to material things, to material comforts, to material achievements, to material obsessions? Why? We must think about it. And why not to our spiritual ascent? The reason is we have been identified with matter. We have been going through that circle. We thought that we must have material development. So we had industrial revolution. We created a society dominated by industries. Machinery came up. We saw the machinery started dominating us. We wanted to misidentify from that machinery. Machinery has also given us lethargy. Because we use machine-made things, our hands do not work. We have lost all the deftness of the hands. We have lost all the walking capacity. We can only take a bus or a car. We do not want to walk at all. Now this mechanization and the use of matter too much has made us sort of matters ourselves. We have become matter. That we cannot live without it. We are so identified with it. After realization, if you are still identified with the matter, then your realization slows down. So one has to understand fully that matter is absolutely secondary. Without, of course, getting your body, you cannot receive realization. You have to have your body. But matter which is gross is of no meaning. Subtle matter is all right for us. That's important. Like this light which is burning is important. Water that is in the ocean is all right. The sky, open sky, say here it is not so good. But if you go to a country, it's even better. The Mother Earth, say example here, I don't know how it is, but in India, certain places, Mother Earth is very much sucking your material identifications. So matter has been identified with us, we have been using it, living with it, and that's why it is easy for us to get back into the same circle of matter. And we get into it. We pay attention more to it. Your attention, if it is dominated by matter, people can make it out. And that is one thing has to look after very clearly, because these are countries who have advanced so much in material advancement. So what happens? Every matter attracts your attention. You go on the street, this one woman is standing, or there's something selling, this happening. All the time the attention. You see, it is their job to attract your attention, otherwise how are they going to exploit you? See, they will have no justification. So they produce things, advertise things, to do in such a way to distract your attention. Now this is a force which is acting against our attention. So as far as possible, keep your attention straight or on the Mother Earth.
If you can control your attention, you can overcome your material domination. Now the best thing is to put attention to your spirit. If you start putting your attention to spirit, the sweetness of the spirit itself will make the whole thing very sweet and beautiful. The attention should be in the spirit. When you are getting ready, keep the attention on the spirit. Now it's not difficult because Kundalini has reached that stage. Before realization, if I had said it, then you would have said, Mother, how to do it? But now, when you have got realization, try to bring your attention to spirit. Means first, when the Kundalini rises, you start looking at the spirit. Or you say when you get realization, you see the spirit. In the sense that the spirit starts flowing through you. You start watching it's flowing, it's this thing. But then, after some time, you must enter into spirit and see through the window of the spirit, the whole thing, by developing your witness spirit. If you develop your witness state, from attention you become knowledge, the truth. Then material things become the knowledge. Aesthetics of matter start giving you joy. You do not want to possess it, but they start giving you joy. And even if you want to possess it, it would be just to enjoy it and give it away to somebody else. It's like that. It's for your enjoyment and you want to give it away to someone else. When you develop your witness state, this will come to you, that you will not keep things to yourself, but you would like to give and share. Sharing. That is the time you should know you have become a witness, because you are enjoying. Witness state is the state of Shri Krishna, of Virat. When you start sharing your things, then it is a proper thing. Come in, there's space here. Who is standing there? Come along, come inside. There is space. Hello, come in, come in. Come in. Come in, there is space. Now the essence of puja is also how to overcome our material grossness. Puja is nothing but is how to overcome our material grossness. When we want to have a matter to ourselves, we must know that it is given to us by God. Everything belongs to God. Supposing we give flower to God, after all it is God's own creation. What are we giving? We show light to God or do arti to God. What? It is all God's light only. What do we do? But by showing light to God, what we do is to be worship light within us. The light element gets enlightened within us. The light element is here on the Agya. When you do arti or when you put light before God, when you show light to God, the light element within you gets enlightened. When you give flowers, Muladhara gets enlightened. When you get honey, then your attention gets enlightened. So why we give it to God? After all, God doesn't need anything. But God is the enjoyer. You are not the enjoyer. You cannot enjoy. Enjoyer is God. In you, when God is there, that enjoys, that is the spirit.
So whatever pleases your spirit is used in the puja to be given. Now you give rice. All these things are discovered that you give rice to the Devi. Rice should be put in her lap. Now what is rice? A little rice to a Devi. Is by putting rice in you the satisfaction of getting food, or food what that gives you satisfaction is enlightened. But that doesn't mean you start showering things on me. That doesn't mean that. What I'm trying to say, do it with dignity and understanding. That you give me rice. Now, rice giving is people don't understand why rice is to be given to God. After all, why give him palm leaves? What is he going to do? If he Christ was the Son of God, what was the use of putting palm leaves for him? Or to give him oil bath, or to rub his feet with oil. It is for you to get the advantage. Now in Sahaj Yoga it is proved now. When you rub my feet, you feel better, not me. You rub my hands, you feel better. When you fall at my feet, you feel better. She is a great, what were you doing? Huh? Reflexology. Big name, huh? Reflexology. And she's supposed to know about the feet and things like that. One day she said, Mother, I want to come and massage your feet. I know this and all that. So I said, all right, come along. So she came to rub my feet. Instead of I becoming relaxed, she was becoming relaxed. The more she was rubbing, she was getting relaxed. So, you see, when you do for God, the blessings comes to you. You are blessed. Whatever is a problem with you, you give to God to solve. Also, whatever satisfies you, you give to God. The satisfaction comes to you. Now these flowers, when you give it to me, Muladhara, they give you two things, Swadhisthana and Muladhara. Flowers, that's why very important. They give Swadhisthana. If the flowers are beautiful, then they give Swadhisthana. And if they are fragrant, they cure your Muladhara. Now, I mean, there's no end to flowers also. But think about it, that you are doing it to improve your chakras. Then other things that are used, like say ghee. Ghee is used. It is for Sri Krishna is very fond of ghee and butter. So when you rub my feet with say butter, your Vishuddhi will improve. You know that. Not mine. I have no problem. I have only one problem, that you are within me, and when you have problem, I have problems. Because these vibrations have to go to you. So I prepare vibrations here as an antidote, and they have to flow. It's a very subtle thing to understand. To move from gross to spirit, this is the thing by which you move. Because first you enlighten your chakras. By enlightening your chakras, your deities get happy, prasanna. By making the deities happy, you get a passage for the Kundalini to pass through. By making the passage for the Kundalini goes up. And then your attention starts becoming one with the spirit. It is step by step. You move from matter to subtler matter, from subtler matter to your chakras, from chakras to deities, from deities to the spirit. Then spirit enjoys itself. So there you do not have to do anything. Just give your spirit to spirit. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாய், நான் எனது என்ற அனைத்தும் கரைந்து விட்டதம்மா. நாங்கள் என்ற ஒருங்கிணைந்த நிலையில் தங்களின் அன்பை பரிபூரணமாக உணர்கிறோம். தாயே, எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்கள் மீதே நிலைத்திருப்பதற்கும் எங்களின் அனைத்து செயல்களிலும் தாங்களே எங்களிடமிருந்து வழிகாட்டுகிறீர்கள் என்ற உணர்வும் உண்மையும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, என்றென்றும் எப்பொழுதும் தங்களின் கவனத்திலேயே எங்களை வைத்திருப்பதுடன் நாங்கள் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் முழுமையாக சரணடையும் முழுமை நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. ஜெய் மாதாஜி. நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.